அழுதுட்டீங்களா கிரீங்க? ஆமாண்ணா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அழுகிட்டா, அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அங்கங்க அழுகிட்டேன். படத்துல என்னக்கா பிடிச்சது? அந்த ஸ்போர்ட்ஸ் நல்லா இருக்கு, ஸ்போர்ட்ஸ் பத்தி நல்லா எடுத்திருக்காங்க. ஓகே, ஜான்வி கபூர் ஆக்டிங் எப்படி இருந்தது? Janvir Kapoor role is very small, bro. ஓகே, மூவி கண்டென்ட் என்ன ப்ரோ? மெயின் கண்டென்ட் He is fighting for he is fighting for his village. He will become an identity for the village. ஓகே, ஜான்வி கபூர் சிக்கிரி சாங்ல எப்படி ப்ரோ வந்தது? இன்ஸ்டாகிராம்ல ஃபுல்லா ரீல்ஸா போயிருந்தது. கிருஷ்ணன் நல்லதா இருக்குண்ணா, நல்லதா பண்ணிட்டாரு. தியேட்டர்ல பாக்கும்போது எப்படி ப்ரோ இருந்துச்சு? வைப்ஸ் நல்லதா இருக்குண்ணா. அந்த அப்புறம் தியேட்டர்ல ஒரு வைப்ஸ் வந்துச்சு, அது நல்லதா இருக்குண்ணா. லைட்டிங் வைப்ஸ்லாம் நல்லா இருக்குண்ணா. படம் நல்லாதான் இருந்துச்சு. ராம் சரண் ஆக்டிங் சூப்பர். ஓகே, படத்துல என்ன பிடிச்சது? ராம் சரண் ஆக்டிங், ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் தான். ஜான்வி கபூர் ஆக்டிங் எப்படி ப்ரோ இருக்கு? அது மட்டும் கேட்காது ப்ரோ. ஓகே, அது பிரேக், ஸ்பீட் பிரேக்கர் மூவிக்கு. தேவரா மூவியை விட ஸ்கிரீன் பிரசன்ஸ் நோ சேம் தான் இருக்கு. ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 10 மினிட்ஸ், செகண்ட் ஹாஃப்ல 10 மினிட்ஸ் அவ்வளவுதான். ஓகே, சிவராஜ்குமார் வராரு, ஆக்டிங் எப்படி இருக்கு? சிவராஜ் கவன் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபுல் பவர்ஃபுல் சீன்ஸ். கண்டென்ட் என்ன ப்ரோ? மூவி கண்டென்ட்டா என்ன சொல்றாங்க? கேம்ஸ் our ஊருக்கு ஐடென்டிட்டி, like he want to get identity for his own village by playing the games. That's the thing. ஓகே ப்ரோ, மூவிக்கு ஓவராலா 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 7 bro. music story and Ram Charan acting super. சோ ஓகே, ஃபேமிலியா பார்க்கலாமா? ஃபேமிலியா பார்க்கலாம். Yeah, family movie pure. சொல்லுங்க, படம் எப்படிக்கா இருக்கு? நல்லா இருக்குங்க படம். படத்துல என்னக்கா பிடிச்சது? அந்த ஸ்போர்ட்ஸ் நல்லா இருக்கு, ஸ்போர்ட்ஸ் பத்தி நல்லா எடுத்திருக்காங்க. நல்ல இம்ப்ரெசிவா இருந்தது எல்லாருக்குமே. ஓகே, படத்துல ஜான்வி கபூர் ஆக்ட் பண்ணிருக்காங்க, அவங்க ஆக்டிங் எப்படிக்கா? நல்லா இருந்ததுங்க. ஓகே, படத்துல என்னக்கா சொல்ல வர்றாங்க? என்ன கண்டென்ட்? ஸ்போர்ட்ஸ் தாங்க மெயின். நல்லா இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு எல்லாரும் நல்லா ஸ்போர்ட்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, ட்ரெய்லர்ல கிரிக்கெட், குஸ்தி காட்டுறாங்க. அதை தாண்டி வேற ஏதாவது கேம் இருக்கா? சர்ப்ரைஸா வச்சிருக்காங்களா? இல்ல, அவ்வளவுதானா? மூணு கேம் வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, படத்துல சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க, படம் நல்லா இருக்கு. ரொம்ப நேரம் இருந்தாலும் தூங்கலாங்க, டயர்ட் ஆகல, படம் பார்த்துட்டு இருந்தோம். ஆமா, 3 ஹவர் படம். எப்படிக்கா போச்சு? ஒண்ணும் இல்ல, ஒரு மாதிரி போர் அடிச்சுதா இல்ல போறதே தெரியல? இல்ல, இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது படம்லாம். அடுத்த சீன் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சா? ஓகே, சிவராஜ்குமார் ஆக்டிங் எப்படிக்கா? நல்லா இருந்ததுங்க, நல்லா இருந்தது. அவருக்கு நல்லா. ஓவராலா 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 9ங்க. நல்லா இருக்கு படம். இல்லன்னா இவ்வளவு நேரம் உட்கார்ந்து தூங்காம பாத்துட்டு இருக்கோமே நாங்க. எப்படி ப்ரோ இருக்கு மூவி? நல்லா இருக்கண்ணா. ஓகே, ஜான்வி கபூர் ஆக்டிங் எப்படி இருக்கு? Janvir Kapoor role is very small, bro. ஓகே, 10க்கு எவ்வளவு மார்க் ப்ரோ கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு மார்க்? 9. 1 மார்க் ஏன் ப்ரோ போச்சு? It was predictable. Routine. ஓகே, 3 hours மூவி ஏதோ போர் அடிச்சதா அப்படி? இல்ல அது நல்லா போச்சு. நல்ல படம். மூவி நல்லா இருக்கு. ராம் சரண் ஆக்டிங் நல்லா இருக்கு. ஸ்டோரி எஸ்பெஷலி ராம் சரண் ஆக்டிங் அண்ட் ஸ்டோரி வில் நல்லா இருக்கு. ஓகே, ஜான்வி கபூர் ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கா? சரி, ஓகே. இப்போ ரன்னிங் டைம் வந்து 3 hours மூவி, ஏதோ போர் அடிச்சதா எப்படி? நல்லா போச்சு. நல்லா போச்சு. ஓகே, மூவி கண்டென்ட் என்ன ப்ரோ? மெயின் கண்டென்ட் he is fighting for his village. He will become an identity for the village. ஓகே, ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயரா வராரு, குஸ்தி பிளேயரா வராரு, எந்த பிளேயரா தான் ஆகுறாரு? அదంతా சஸ்பென்ஸ். that and all suspense you will watch means you can understand the movie. ஓகே, வேற சர்ப்ரைஸ் ஒன்னு இருக்கு. இன்னொரு கேம் இருக்கு. சூப்பர் ப்ரோ. சிவராஜ்குமார் வராரு, அவர் ஆக்டிங் எப்படி வந்தது? நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கு. வேற லெவல் இருக்கா? சரி, மூவிக்கு வந்து ஓவரால் 10க்கு எவ்வளவு மார்க் தருவீங்க? அவுட் ஆஃப் 10? Out of 10 8.5. 1.5 ஏன் ப்ரோ போச்சு? எனி ரீசன்? ரீசன் இல்லை அண்ணா. ரீசன் எல்லாம் சும்மா எடுக்குன்னு எடுத்துட்டீங்க. ஓகே, நீங்க யார் ஃபேன் தெலுங்குல? பவன் கல்யாண். பவன் கல்யாணா? படம் ஓகே தான், நல்லா இருக்கு. ராம் சரண் இந்த வாட்டி புதுசாக ஸ்போர்ட் பிளேயராக வந்திருக்காரு. ஜான்வி கபூர் நல்லா வந்திருக்காங்க, நல்லா இருக்கு ப்ரோ. ஓகே, ஜான்வி கபூர் சிக்கிரி சாங் எல்லாம் எப்படி ப்ரோ வந்தது? சாங்லாம் சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. ஜான்வி கபூர் வந்து ரொம்ப கிளாமர் காட்டியிருக்காங்க அந்த சாங்ல. ஆமா, ஓகேவா? இன்ட்ரோ சாங்லாம் வந்து பயங்கரமா போட்டு பட்டையை கிளப்பிட்டாங்க. நல்லா இருக்கு. சிவராஜ்குமார்லாம் வந்து நடிச்சிருக்காரு. மஜாவா இருக்கு ப்ரோ, மாசா இருக்கு. இன்ட்ரோ எல்லாம் பயங்கரமா சாங் எல்லாம் போட்டு பட்டையை கிளப்பிட்டாங்க, மாசா இருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ வந்து படத்துக்கு ஓவராலா எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 10க்கு 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம் ப்ரோ. 10க்கு 8 கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். ஓகே, படத்துல என்ன ப்ரோ பிடிச்சது உங்களுக்கு? எனக்கு ரெஸ்லிங் பிடிச்சிருக்கு. அந்த கிரிக்கெட் சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிச்சுண்ணா. கிரிக்கெட் சீன்ஸ் ரொம்ப பிடிச்சிருச்சா? ஓகே, படத்துல வந்து என்ன ப்ரோ கண்டென்ட் சொல்றாங்க? கண்டென்ட் வந்து நம்ம ஐடென்டிட்டிக்காக நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும், அதுக்காக என்னென்ன பண்ணுவார்னு அவரு. ஓகே, ஜான்வி கபூர் சிக்கிரி சாங்ல எப்படி ப்ரோ வந்தது? இன்ஸ்டாகிராம்ல ஃபுல்லா ரீல்ஸா போயிருந்தது. கிருஷ்ணன் நல்லதா இருக்குண்ணா, நல்லதா பண்ணிட்டாரு. தியேட்டர்ல பாக்கும்போது எப்படி ப்ரோ இருந்துச்சு? வைப்ஸ் நல்லதா இருக்குண்ணா. அந்த அப்புறம் தியேட்டர்ல ஒரு வைப்ஸ் வந்துச்சு, அது நல்லதா இருக்குண்ணா. லைட்டிங் வைப்ஸ்லாம் நல்லா இருக்குண்ணா.
ரோனி தேட்டர்ல அப்படி பண்ணுவாங்க. வைப்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ சுதிஹாசன் ஐட்டம் சாங் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஆமாண்ணா. அது எப்படி ப்ரோ வந்துச்சு? நல்லா தான் பண்ணிட்டாருண்ணா டான்ஸ் அவரு. ஓகே, மூவி வந்து 3 hours ஓகேவா ப்ரோ? ஓகேண்ணா, எங்க ஃபேன்ஸ்க்கு ஓகேண்ணா. ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு அவங்களாம் உட்கார மாட்டாங்க. ஸ்கிரீன் பேரன்ஸ் வந்து ராம்சரண் இங்க பாக்குறதுக்கு எனக்கு ஓகே. பட் நார்மல் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாரோ தெரியல. ஓகே, ஃபேன்ஸ்னா 5 hours மூவினா கூட பாப்பாங்க. பட் நார்மல் ஆடியன்ஸ்க்கு அவங்களுக்கு பிடிச்சாதான் மூவி. ஆமா, அது நாளைக்கு தான் தெரியும்ண்ணா. அது இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணுவாங்களா எப்படின்னு தெரியும். ஆமா, ஓகே, எனக்கு எதாவது நல்லா பிடிச்சிச்சு நான் படம். இது நல்லா பிடிச்சிச்சு. ஸ்டோரி இருக்கு, அப்புறம் நம்ம ஐடென்டிக்காக என்ன பண்ணணும் இதெல்லாம் நல்லா இருக்குண்ணா. சென்டிமெண்ட் எல்லாம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முன்னாடி ஒரு சீன் வரும்னா சூப்பரா இருக்குண்ணா. அது சென்டிமெண்ட் அப்பா நல்லா இருக்குண்ணா. அழுதுட்டீங்களா? கிரீங்க? ஆமாண்ணா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அழுகிட்டா, அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அங்கங்க அழுகிட்டேண்ணா. இந்த கிளைமேக்ஸ் எப்படி? கிளைமேக்ஸ் வந்து ஆக்ஷனா முடிச்சிருக்காங்களா, எமோஷனலா முடிச்சிருக்காங்களா? எமோஷனே சென்டிமெண்ட் எல்லாமே முடிச்சுட்டாருண்ணா. கிளைமேக்ஸ் ஆக்ஷனா இல்ல, சென்டிமெண்ட்டா முடிச்சுட்டாருண்ணா. சரி, ஓகே, நீங்க ஒரு ஃபேனா சொல்லுங்க. படம் பார்த்துட்டீங்க, மூவி எத்தனை நாள் ஓடும்? 100 days போகுமா? ஆனா இந்த காலம் 100 daysலாம் ரொம்ப கஷ்டம். 100 crores சொல்ல முடியும், அதெல்லாம் ஓகே. அவருக்கு 100 crores ஃபர்ஸ்ட் டேனே வரும் அவருக்கு. 100 days தான் இந்த காலத்துல. 100 daysலாம் இந்த காலம்ல ஓடாதுண்ணா. ஓகே, 50 days வருமா? 50 எங்கண்ணா, 20 daysே ஒரு 20 days ஓடுறது ரொம்ப படம் கஷ்டம். வந்தது. சரி, ஓகே ப்ரோ. படம் வந்து சூப்பராக இருக்கும் சார். 3 மணி நேரம் என்ன அதில் கேம் வந்து இருக்குதுல்ல, ஒரு 4 கேம் கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு இன்டர்பில் அதுக்கப்புறம் கொஞ்சம் போர் அடிக்கலாம் பார்த்தேன். போர் இல்லை, சூப்பராக இருக்குது. 100% பம்பர் ஹிட் ஆகிடும் சார். சூப்பராக இருக்கும். ஜான்வி கபூர் சார், ஜான்வி கபூர் கூட கொஞ்சம் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு அவரு. பட் தேவரா மூவில கூட ஜான்வி கபூர் தான். ஆமாம், பர்சன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி. இது கம்பேர் பண்ணும்போது இதுல தான் சூப்பரா இருக்குது. சில பக்கா பண்ணிருக்காரு, நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது. ஓகே, சுதிஹாசன் ஒரு ஐட்டம் சாங் பண்ணிருக்காங்க. அது சூப்பரா இருக்குது ஐட்டம் சாங். ஐட்டம் சாங்ல வந்து பாத்தீங்கன்னா ராம்சரண் சார் இப்படி இருப்பாரு, லெஃப்ட்ல சுதிஹாசன், ரைட்ல வந்து ஜான்வி கபூர் மேம் இருப்பாங்க. அது 2 பேர்ல யார் டான்ஸ் சூப்பர்? ஜான்வி அது பட் நமக்கு தெரியும் அந்த ஜானி கபூர் தான் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காரு. பாருங்க. ஓகே, சிக்கிரி சாங் எப்படி ப்ரோ? சிக்கிரி சாங் சூப்பரா இருக்கு சார். பட் அந்த சாங் நல்லா பண்ணிருக்காரு. விஷுவல் சூப்பரா சூப்பரா, இதுல சூப்பரா இருக்கு. பட் அது இந்த படம் பார்த்தா நமக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கேரக்டர் எங்கோ போகுது. அது லாஸ்ட்ல இஜில் பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அதுலேருந்து கேமு பார்த்து தான் 4 கேம் கொடுத்துருக்காரு பாரு. அதுலேருந்து அந்த கேமு பார்த்து தான் நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது மூவி. போர் எங்கேயுமே அடிக்கல நமக்கு. ஃபர்ஸ்ட் இன்டர்வெல் பார்த்து நம்ம போர் அடிக்கலாம் பார்த்தா போர் அடிக்கல, சூப்பராக இருக்குது. ஆமா, ஏன்னா 3 hours மூவி. 3 hours கூட கொஞ்சம் கூட போர் அடிக்கல சார். இன்னைக்கு சூப்பராக இருக்குது, பக்கா இருக்குது. நாளைக்கு கூட போகலாம்னு பார்க்குறா. நாளைக்கு கூட கண்டிப்பாக போகிறா. நம்ம அசோக் நகர் அங்கே அசோக் நகர் வேளாங்கண்ணி ஸ்கூலு. ஆமாம், அங்கே அந்த போகிற மாதிரிலாம் நாளைக்கு கூட படத்துக்கு போகிறா. பட் இன்ட்ரெஸ்டாக இருக்குது மூவி. பரல, நல்லா தான் ஹிட் ஆகும், பம்பர் ஹிட் ஆகிடும். ஓகே, சிவராஜ்குமார் சார் ஆக்ட் பண்ணிருக்காரு. பரல சார், அது சூப்பராக பண்ணிருக்காரு. அவர் கேரக்டர் கூட நல்லா தான் இருக்கு சார். ஓகே, ஓவராலா 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? நமக்கு 90% கண்டிப்பாக கொடுப்பாரு சார். ஓகே, மூவி 100 days போகுமா? மூவி சூப்பராக இருக்கு சார். 100 days 100 days போதும் சார். Dr. Srivarma's Magic Care. His wellness